ஓம் சாந்தி. ஜூன் 21, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தேவர்கள் ஆகுவதற்கு முன்னர் நிச்சயமாக நீங்கள் பிராமணர்கள் ஆக வேண்டும். பிரம்மாவின் வாய் மூலம் பிறப்பவர்கள் மட்டுமே ராஜயோகத்தை கற்பதால் தேவர்கள் ஆகின்ற உண்மையான பிராமணர்கள். கேள்வி: மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்கள், சத் சங்கங்கள் அனைத்தையும் விட எந்த விஷயத்தில் உங்களுடைய ஆன்மீக ஒன்று கூடல் தனித்துவமானதாகவும் வேறுபட்டதாகவும் உள்ளது? பதில்: மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்களில் ஒரு இலக்கோ குறிக்கோளோ இல்லை. மக்கள் தங்கள் செல்வத்தையும் சொத்தையும் இழந்து தொடர்ந்தும் அலைகின்றார்கள். இந்த ஆன்மீக ஒன்று கூடலில் நீங்கள் தடுமாறி அலைவதில்லை. இது ஒரு பாடசாலையும் ஓர் ஆன்மீக ஒன்று கூடலும் சத்சங்கமும் ஆகும். நீங்கள் இந்த பாடசாலையில் கற்கின்றீர்களே தவிர தடுமாறி அலைவதில்லை. கற்பது என்றால் வருமானம் ஈட்டுவதாகும். எந்த அளவிற்கு நீங்கள் கற்று இந்த ஞானத்தை கிரகித்து பிறரையும் அவ்வாறே செய்ய தூண்டுகின்றீர்களோ அந்த அளவிற்கு வருமானம் ஒன்றை நீங்கள் ஈட்டிக் கொள்கிறீர்கள். இந்த ஆன்மீக ஒன்று கூடலுக்கு வருவதென்றால் எதையும் அன்றி நன்மையையே அனுபவம் செய்வதாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய செவிகளால் கேட்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். மீண்டும் மீண்டும் இதனை கேட்பதனால் உங்கள் புத்தி அலைப்பாய்வதை நிறுத்தி ஸ்திரமாகும். உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். தேவர்கள் ஆகுவதற்கே இங்கே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். பிராமணர்களாகி நீங்கள் கற்கின்றீர்கள். எதை கற்கின்றீர்கள்? எவ்வாறு பிராமணர்களில் இருந்து தேவர்கள் ஆகுவது என கற்கின்றீர்கள். குழந்தைகள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது தாங்கள் கற்று ஒரு பொறியியலாளராகவோ அல்லது ஒரு வைத்தியராகவோ ஆகுவோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் கல்லூரியில் அனுமதி பெற்ற உடனேயே இதை அறிந்திருப்பார்கள். அதேபோல் பிரம்மாவின் குழந்தைகளாகி நீங்கள் பிராமணர்கள் ஆகின்றீர்கள். மேலும் பிராமணர்களில் இருந்து நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள் என்றும் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் தேவர்களாக மாறுகிறார்கள் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் அவ்வாறு ஆகுபவர்கள் யார்? சகல இந்துக்களும் தேவர்கள் ஆகுவதில்லை. உண்மையில் இந்து மதம் என்று ஒரு மதமே இல்லை. ஆதி சனாதன தர்மம் இந்து மதம் அல்ல. இந்து மதத்தை ஸ்தாபித்தவர் யார் என்று யாரை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் குழப்பமடைந்தே நிற்பார்கள். அறியாமையிலேயே இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஹிந்துஸ்தானில் வசிப்பவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் அதன் பெயர் பாரதம் என்பதே ஆகும், ஹிந்துஸ்தான் அல்ல. அது பாரத நாடு என்று அழைக்கப்படுகிறதே தவிர ஹிந்துஸ்தான் நாடு என்று அல்ல. இது பாரதமாக இருப்பினும் அது எந்த நாடு என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. தூய்மையற்று இருப்பதால் அவர்களால் தங்களை தேவர்கள் என்று கருதி கொள்ளவும் முடியாது. தேவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். தற்பொழுது அந்த மதம் இல்லை. மற்ற மதங்கள் அனைத்தும் தோன்றியிருக்கின்றன. புத்தரின் மதம் பௌத்த மதமாகவும், அப்ரஹாமின் மதம் இஸ்லாம் மதமாகவும், கிறிஸ்துவின் மதம் கிறிஸ்துவ மதமாகவும் இருக்கின்றன. ஆனால் இந்து மதம் என்று ஒரு மதம் இல்லை. ஹிந்துஸ்தான் என்ற பெயரை வைத்தவர்கள் வெளிநாட்டவர்களே ஆவார்கள். தூய்மையற்று இருப்பதால் அவர்கள் தங்களை தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் என்று கருதுவதில்லை. ஆதி சனாதன தர்மம் தேவ தர்மமே என்றும் அதுவே மிக புராதனமானது என்றும் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆரம்பத்தில் இருந்த மதம் எது? தேவ தர்மமே ஆகும். அதனை இந்து தர்மம் என்று அழைக்க முடியாது.
இப்பொழுது நீங்கள் பிரம்மாவினால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளான பிராமணர்களாக இருக்கின்றீர்கள். பிராமணர்களில் இருந்து தேவர்கள் ஆகுவதற்காக நீங்கள் கற்கின்றீர்கள். இந்துக்களில் இருந்து தேவர்கள் ஆகுவதற்காக நீங்கள் கற்கின்றீர்கள் என்பது அல்ல. நீங்கள் பிராமணர்களில் இருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். இதை நீங்கள் மிக நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது எண்ணற்ற பல மதங்கள் இருப்பதையும் இன்னும் பல பெருகிக் கொண்டே செல்வதையும் பாருங்கள். நீங்கள் சொற்பொழிவாற்றும் இடங்களில் எல்லாம் இதை விளங்கப்படுத்துவது நல்லது. இப்பொழுது இது கலியுகம். சகல மதங்களும் தமோ பிரதானம் ஆகிவிட்டன. படங்களுடன் நீங்கள் விளங்கப்படுத்தினால் நான் இன்னார், நான் இன்னதாக இருக்கின்றேன் என்று அவர்களது அகங்காரம் அகன்றுவிடும். தாங்கள் தமோ பிரதானமாக இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். அனைத்திற்கும் முதலில் அவர்களுக்கு தந்தையை அறிமுகம் செய்யுங்கள். இதனை அடுத்து இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பதை காட்டுங்கள். நாளுக்கு நாள் படங்கள் இன்னும் அழகானவையாக ஆகும். பாடசாலையில் கற்கின்ற மாணவர்கள் தங்கள் புத்திகளில் வரைபடங்களை பதித்து வைத்திருப்பதை போல இவை அனைத்தும் உங்கள் புத்தியில் பதிந்திருக்க வேண்டும். இதுவே முதற்தர வரைபடமாகும். இது திரிமூர்த்தியையும் பூகோளங்களான சத்திய கலியுகங்களையும் காட்டுகிறது. இப்பொழுது நீங்கள் மங்களகரமான சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்பழைய உலகம் அழியப் போகிறது. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் ஆதி தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள். இந்து தர்மம் என்பதே இல்லை. வசிப்பிடமாகிய பிரம்ம தத்துவத்தை சந்நியாசிகள் கடவுள் என்று கருதுவதை போல் இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் தம்மை ஹிந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்று கருதுகிறார்கள். அவர்களுடையது உங்களுடையதிலிருந்து வேறுபட்டது. தேவர்கள் மிக மேன்மையானவர்கள். இவர் தேவர் போன்றவர் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஒருவருக்கு நல்ல குணங்கள் இருந்தால் இவர் தெய்வீக குணங்கள் கொண்டவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ராதையும் கிருஷ்ணரும் திருமணம் செய்த பின்னர் லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்களே விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார்கள். விக்கிரகங்கள் அனைத்துமே இருக்கின்ற பொழுதிலும் எவருக்கும் அவற்றை பற்றி தெரியாதிருக்கிறது. தந்தை இப்பொழுது இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனைவராலும் நினைவு செய்யப்படுபவர் தந்தையே ஆவார். தங்கள் உதடுகளில் கடவுள் என்ற வார்த்தை இல்லாத மனிதர்களே இல்லை. கடவுள் அஷரீரியானவர் என்று அறியப்படுகின்றார். அவர்களோ அஷரீரி என்ற வார்த்தையை அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கல்புத்தி கொண்டவர்களிலிருந்து தெய்வீக புத்தி கொண்டவர்களாக மாறியிருக்கின்றீர்கள். இந்த ஞானம் பாரதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே தவிர மற்ற மதங்களை சார்ந்தவர்களுக்கு அல்ல. ஆனாலும் எவ்வாறு அதிக விரிவாக்கம் இடம்பெறுகிறது என்றும் மற்ற நாடுகள் அனைத்தும் எவ்வாறு வந்து தோன்றின என்றும் நீங்கள் விளங்கப்படுத்தலாம். பாரதத்தை தவிர வேறெந்த நாடும் எஞ்சியிருக்க முடியாது. இப்பொழுது அந்த ஒரே ஒரு தர்மம் இல்லை, மற்ற அனைத்தும் இருக்கின்றன. ஆலமரம் பற்றிய உதாரணம் மிகவும் சரியானது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்ற அஸ்திவாரம் இப்பொழுது இல்லை. விருட்சத்தின் மற்ற பகுதிகள் நிலைத்திருக்கின்றன. எனவே ஆதி சனாதன தேவ தர்மம் இருந்ததென்று கூறப்படுமே தவிர இந்து மதம் என்று அல்ல. இப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்காக பிராமணர்கள் ஆகியிருக்கின்றீர்கள். அதனால் நிச்சயமாக நீங்கள் முதலில் பிராமணர்கள் ஆக வேண்டும். சூத்ர குலமும் பிராமண குலமும் என்று கூறப்படுகிறது. அரசர்கள் அரசிகள் இருக்கின்ற பொழுதிலும் சூத்ர வம்சம் என்று அழைக்கப்படுவதில்லை. ஆரம்பத்தில் தேவர்கள் சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தினிகளாக இருந்தார்கள். இங்கே இந்து சக்கரவர்த்திகளும் சக்கரவர்த்தினிகளும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு பாரதமே இருப்பதால் எவ்வாறு அவர்கள் பிரிந்து சென்றார்கள்? அவர்களது சுவடுகள் கூட மறைந்துவிட்டன. விக்கிரகங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன. சூரிய வம்சமே முதற்தரமானது.
இங்கே நீங்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆகுவதற்கே இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள். இது ராஜயோகம். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. உங்களை சக்கரவர்த்தினிகள் ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற சந்தோஷம் உங்கள் இதயத்தில் இருக்கிறது. இதுவே சத்திய நாராயணன் ஆகின்ற உண்மை கதையாகும். ஆரம்ப காலத்தில் சத்திய நாராயணன் ஆகின்ற கதையை பிறவி பிறவியாக கேட்டு வந்தீர்கள். ஆனால் அது உண்மை கதையாக இருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தில் ஒரு பொழுதும் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவனாக முடியாது. உங்களால் நிச்சயமாக முக்தியை, ஜீவன் முக்தியை அங்கே அடைய முடியாது. எவ்வாறாயினும் மனிதர்கள் அனைவரும் நிச்சயமாக முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடைகிறார்கள். இப்பொழுது அனைவரும் பந்தனத்தில் இருக்கிறார்கள். இன்று கூட ஓர் ஆத்மா மேலிருந்து வருவாராக இருந்தால் அவர் ஜீவன் முக்தி வாழ்வை அடைகின்றாரே தவிர பந்தன வாழ்க்கையை அடைவதில்லை. அரை பங்கு காலத்திற்கு ஜீவன் முக்தியும் மீதி அரை பங்குக்கு பந்தன வாழ்க்கையும் இருக்கின்றன. இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவரும் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிகர்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கே நீங்கள் வருகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த இடத்தில் வசிப்பவர்கள் அல்ல. எவ்வாறு நீங்கள் கீழே வருகின்றீர்கள் என்பதை தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் தொடர்ந்தும் இங்கே மறுபிறவிகள் எடுக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை உள்ள முழு உலக வரலாறும் புவியலும் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கின்றன. எல்லையற்ற தந்தை மேலிருந்து என்ன செய்கின்றார் என்பது மக்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் சீரழிந்த புத்தி கொண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆரம்பத்தில் நீங்களும் சீரழிந்த புத்தி கொண்டவர்களாகவே இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை படைப்பவர் பற்றியும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றியுமான ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அப்பாவிகளாகவும் சாதாரணமானவர்களாகவும் உள்ள உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது. நீங்களே சுத்தமான புத்தி கொண்டவர்கள். சுத்தமானதே தூய்மையானது என்றும் அழைக்கப்படுகிறது. சீரழிந்த புத்தி கொண்டவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் என்னவாகுகின்றீர்கள் என்று சற்று பாருங்கள். பாடசாலைகளிலும் மாணவர்களால் தங்கள் கல்வியின் மூலம் உயர்ந்த அந்தஸ்து ஒன்றை பெற முடியும். உங்கள் கல்வியோ உங்களை ஓர் ராஜ அந்தஸ்தை அடைய வைக்கின்ற அனைத்திலும் அதிமேலானதோர் கல்வியாகும். தான தர்மங்கள் செய்வதால் அம்மக்கள் அரசர்களுக்கு குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். பிற்காலத்தில் அவர்கள் அரசர் ஆகின்றார்கள். ஆனால் நீங்களோ இந்த கல்வியால் அரசராகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் ராஜயோகம் கற்பிக்கின்றேன். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க முடியாது. தந்தையே உங்களுக்கு ராஜயோக ஞானத்தை கற்பிப்பவர். அதையே நீங்கள் பின்பு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்களாகுவதற்கு தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதி அஷரீரியான தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். அதன் பின்னர் சக்கரத்தை பற்றி அறிந்து கொள்வதால் நீங்கள் சத்யுகத்தில் பூலோக ஆட்சியாளர்கள் ஆகுவீர்கள். இதை விளங்கப்படுத்துவது மிக இலகுவானதாகும். தற்பொழுது யாருமே தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அனைவரும் மற்ற மதங்களுக்கு மதமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள். எவருக்கேனும் நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது முதலில் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். பலர் மற்ற சமயங்களுக்கு சென்று விட்டார்கள் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். எண்ணற்ற பௌத்தர்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். சிலர் பலாத்காரமாக இஸ்லாமியர்கள் ஆக்கப்பட்டார்கள். பலர் பௌத்தர்களாகவும் ஆகினார்கள். ஒருவர் சொற்பொழிவு ஆற்றியதும் ஆயிரக்கணக்கானவர்கள் பௌத்தர்களாக மதம் மாறினார்கள். கிறிஸ்துவர்களும் வந்து இந்த வகையில் சொற்பொழிவு ஆற்றினார்கள். அவர்களே இப்பொழுது மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்டவர்கள். இப்பொழுது உலக சக்கரம் முழுவதும் உங்கள் புத்தியில் சுழல்கிறது.
இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள். விஷ்ணுவும் சுயதர்ஷன சக்கரதாரியாக காட்டப்பட்டிருக்கிறார். ஏன் விஷ்ணுவை சக்கரத்துடன் காட்டியிருக்கிறார்கள் என்று மக்கள் புரிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணரும் நாராயணரும் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இருவருக்கும் இடையில் என்ன தொடர்பு என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இவர்கள் மூவரும் ஒருவரே. உண்மையில் சுயதர்ஷன சக்கரம் பிராமணர்களாகிய உங்களுக்கே உரியது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகின்றீர்கள். சுயதர்ஷன சக்கரம் ஒருவரை கொல்வதற்கோ அல்லது வெட்டுவதற்கோ பயன்படுத்தப்படுவது அல்ல. இது இந்த ஞான சம்பந்தப்பட்ட விஷயமாகும். எந்த அளவிற்கு ஞான சக்கரத்தை சுழற்றுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதில் ஒருவரின் தலையை வெட்டுவதற்கான கேள்வி இல்லை. இது வன்முறை சக்கரம் அல்ல. இந்த சக்கரம் உங்களை அஹிம்சாவாதிகள் ஆக்குகிறது. அவர்கள் அதன் அர்த்தத்தை முழுவதுமாக மாற்றிவிட்டார்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவில் சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை மறந்திருந்தீர்கள். அத்துடன் உங்கள் வீட்டையும் மறந்திருந்தீர்கள். ஓர் ஆத்மா இன்னமும் ஆத்மா என்றே அழைக்கப்படுகின்றார். பரமாத்மா கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆத்மாக்களின் தந்தையை அவர்கள் பெருமளவு அவதூறு செய்திருக்கிறார்கள். தந்தை மீண்டும் ஒருமுறை வந்து ஆத்மாக்களான உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்கள் கற்களிலும் கூழாங்கற்களிலும் ஒவ்வொரு துணிகையிலும் இருப்பார்கள் என்று ஒருபொழுதும் கூறப்பட முடியாது. விலங்குகளை பற்றிய விஷயம் வேறுபட்டதாகும். மனிதர்களே கற்பவர்கள். இத்தனை பிறவிகளுக்கு என்னவாகிவிட்டீர்கள் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் 84 பிறவிகளை இப்பொழுது நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள். 8.4 மில்லியன் பிறவிகள் என்ற கேள்விக்கே இடமில்லை. மனிதர்கள் அறியாமை என்ற கார் இருளில் இருக்கிறார்கள். இதனாலேயே ஞான சூரியன் உதிக்கும் பொழுது அறியாமை இருள் அகல்கிறது என்று கூறப்படுகிறது. அரை சக்கர காலமாக துவாபர கலியுகங்களில் இருள் சூழ்ந்திருந்தது. அரை சக்கர காலமாக சத்திய திரேதாயுகங்களில் ஒளி பரவி இருக்கிறது. இதுவே இரவையும் பகலையும் பற்றிய, ஒளியையும் இருளையும் பற்றிய ஞானமாகும். இவை எல்லையற்ற விஷயங்கள். அரை சக்கர காலமாக நீங்கள் இருளில் பெரிதும் அலைந்து திரிந்தீர்கள். பெருமளவிற்கு அலைந்து திரிதல் இருந்தது. நீங்கள் பாடசாலையில் கற்கும் பொழுது அது தடுமாறி அலைதல் என்று அழைக்கப்படுவதில்லை. அந்த சத்சங்கங்களில் மக்கள் பெரிதும் தடுமாறி அலைகிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு எந்த வருவாயும் இன்றி இழப்பே ஏற்படுகிறது. இதனாலேயே அது அலைந்து திரிதல் எனப்படுகிறது. அலைந்து திரிந்தவாறே மக்கள் தங்கள் செல்வம், சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து வறியவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது இந்த கல்வியில் நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக கிரகிக்கின்றீர்களோ, எந்த அளவிற்கு அதிகமாக மற்றவர்களையும் கிரகிப்பதற்கு தூண்டுகின்றீர்களோ, அந்த அளவிற்கு மேலும் நன்மை மற்றும் நன்மையே ஏற்படும். ஒருமுறை பிராமணர் ஆகிவிட்டீர்கள் என்றால் அதன் பின்னர் வேறு எதுவுமின்றி நன்மையே உள்ளது. பிராமணர்களான நீங்களே சொர்க்கவாசிகள் ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள் ஆகின்றீர்கள். ஆனால் நீங்கள் இங்கே உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்வதற்கே முயற்சி செய்கிறீர்கள். இது இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ஓய்வு ஸ்திதியாகும். பாபா எங்களை ஓய்வுக்கு, அதாவது தூய உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நீங்களே கூறுகின்றீர்கள். அதுவே ஆத்மாக்களின் உலகம். அஷரீரி உலகம் சின்னம் சிறியது. ஆனால் இங்கே நடமாடி திரிவதற்கு பெரியதோர் பூமி இருக்கிறது. இந்த விஷயங்கள் அங்கே அஷரீரி உலகில் இல்லை. அங்கே ஷரீரங்களும் இல்லை, பாகங்களும் இல்லை. அங்கே ஆத்மாக்கள் நட்சத்திரங்கள் போன்று இருக்கின்றனர். இது இயற்கையின் அற்புதமாகும்.
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தும் எவ்வாறு மேலே இருக்கின்றன என்று சற்று பாருங்கள். அதேபோல் ஆத்மாக்களும் அங்கே வெகு இயல்பாக எவ்வித ஆதாரமும் இன்றி ஒளி தத்துவத்தில் இருக்கின்றனர். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த ஞானத்தை கடைந்து சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள். சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுவதால் உங்கள் பாவங்களை அழித்து விடுங்கள். இரட்டை அகிம்சாவாதிகள் ஆகுங்கள். 2. உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவதற்கு உங்கள் புத்தியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்கி ராஜயோக ஞானத்தை கற்றிடுங்கள். நீங்கள் சத்திய நாராயணன் ஆகின்ற இந்த உண்மை கதையை கேட்டு மனிதரில் இருந்து தேவராக மாறுகின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்கள் இதயங்களில் சதா இருக்கட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப மனமும் புத்தியும் மிக சரியாக செயற்படுகின்ற ஒரு சதா யோகி ஆகுவீர்களாக. ஒரு சதா யோகி ஆகுவதற்கான, அதாவது உங்கள் சுயத்தின் அதிபதி ஆகுவதற்கான விசேஷ சக்திகள் உங்கள் மனம் மற்றும் புத்தி ஆகும். மன்மனாபவே, அதாவது உங்கள் மனதை என் மீது ஒருமுகப்படுத்துங்கள், அதற்கான மந்திரமாகும். யோகம் என்பது புத்திக்கான யோகம் என்று கூறப்படுகிறது. ஆகவே அந்த விசேஷ சக்திகள் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தால், அதாவது அவை உங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப சரியாக வேலை செய்தாலோ, உங்களுக்கு வேண்டிய எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்க முடிந்தாலோ, உங்களுக்கு வேண்டியவற்றில் உங்கள் புத்தியை ஒருமுகப்படுத்த முடிந்தும் உங்கள் புத்தி அரசனாகிய உங்களை அலைந்து திரிய செய்யாமல் ஆனால் கோட்பாடுகளுடன் வேலை செய்ய வைத்தாலோ, அப்பொழுது நீங்கள் ஒரு சதா யோகி என்று கூறப்படுவீர்கள். ஸ்லோகம். ஒரு மாஸ்டர் உலக ஆசிரியராக இருங்கள், ஆனால் காலத்தை உங்கள் ஆசிரியர் ஆக்காதீர்கள். ஓம் சாந்தி.